அத்தியாயம் 36. யார் என்ன சொன்னால் என்ன, தன்னுடைய வேலைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என தீரன் அந்த வெயிலிலும் பரபரப்பாக சுற்றி கொண்டிருந்தான். அவன் கண்படவே பல தொண்டர்களும் அமைச்சர்களும் அவனை கேலி செய்து சிரித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நெற்றிகள் வடிந்த வியர்வையை துடைத்தபடி சுற்றி கொண்டிருந்தான். சற்று தொலைவில் விக்ரமும் அந்த மீட்டிங்கில் இருப்பதை கவனித்தான் தீரன். எங்க என்ன பண்றான்? ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் வர்றதுனால வந்திருப்பான். அப்புறமா பேசலாம் என எண்ணிக்கொண்டான். சந்தேகப்படும்படி யார் இருந்தாலும் அவர்களை பிடித்து ஒரு இடத்தில் அடைத்து வைத்துக் கொண்டிருந்தனர். மீண்டும் ஒருமுறை சிஎம் அருகே சென்று எச்சரித்துவிட்டு வந்தான் தீரன். ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. போயா என ஒரே வார்த்தைகள் தீரனை திட்டிவிட்டு சென்றார். எல்லாம் சரியாக சென்று கொண்டிருந்தது. பிரைம் மினிஸ்டரும் வரப்போகிறார் என ஆர்வமாக அனைவரும் காத்து கொண்டிருந்தார்கள். இதோ பிரைம் மினிஸ்டர் வந்துவிட்டார். அவரை சிஎம் மற்றும் சில அமைச்சர்கள் வரவேற்று மேடையில் அமர வைத்தனர். எண்ணியது போலவே அவ்வளவு கூட்டம் ஆர்ப்பரித்தது. நிற்கும் இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம் திரண்டு இருந்தது. சொன்ன மாதிரியே கூட்டத்தை வர வச்சிட்டீங்க என சிஎம் அமைச்சர்களிடம் பெருமைப்பட்டு கொண்டார். சில அமைச்சர்கள் உரையாற்றிவிட்டு வந்து அமர்ந்தனர். அடுத்து சிஎம் உரையாற்ற வேண்டிய நேரம். சிஎம் எழுந்து உரையாற்ற சென்ற நேரம் எங்கிருந்தோ பறந்து வந்த சில அம்புகள் அந்த அமைச்சர்களில் அமர்ந்திருந்த விளையாட்டுத்துறை அமைச்சரான ஈஸ்வரன் மீது வந்து சரமாரியாக குத்தி நின்றது. எப்படியும் 20 அல்லது 30 அம்புகளுக்கு மேல் இருக்கும். அந்த அம்புகள் சரமாரியாக வந்து அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் மீது குத்தி நிற்க அனைவரின் முன்னிலையிலும் அந்த இடத்திலேயே பரிதாபமான நிலையில் உயிரிழந்தார் ஈஸ்வரன். இப்படி கண்முன்னே ஒரு அமைச்சர் இறந்ததை கண்டு மக்கள் அனைவரும் கத்திக்கொண்டு ஆர்ப்பரித்து அங்கிருந்து சிதறி ஓடினர். சிஎம் முகத்தில் அப்பட்டமான பயம். அவர் அதிர்ந்து போய் அப்படியே உறைந்து நின்று விட்டார். அமைச்சர்கள் அனைவரும் சிதறிக்கொண்டு ஓடினார்கள். தீரன் வேகமாக சிஎம் அருகே ஓடிவர முயற்சி செய்தான். ஆனால் மக்கள் கூட்டம் திரண்டு ஓடுவதால் அவனால் சிஎம் அருகே வர முடியவில்லை. அமைச்சர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் அவர்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதிலேயே மும்முரமாக இருந்ததால் சிஎம்ஐ கவனிக்க மறந்துவிட்டனர். இப்படி கண்முன்னே ஒரு உயிர் கொடூரமான முறைகள் இறந்து போனதால் அந்த அதிர்ச்சிகள் இருந்து இன்னும் வெளிவராத நிலைகள் சிஎம் அப்படியே உறைந்து போயிருந்தார். பிரைம் மினிஸ்டருடன் வந்த பிளாக் கார்ட் சிலர் பிரைம் மினிஸ்டரை பத்திரமாக அழைத்து கொண்டு சென்றனர். பல உயர் அதிகாரிகள் அனைவரும் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டிருந்தனர். அவர்களால் முன்னோக்கி வர முடியவில்லை. தீரன் மித்துவுக்கு அழைத்தான். சிஎம் பத்திரமா கூட்டிட்டு வரணும், சீக்கிரமா சிஎம் பக்கத்துல போ என்று அவனை அவசரப்படுத்தினான். எஸ் சார் என மித்துவும் சிஎம் அருகே செல்ல முயற்சி செய்தான். அந்த கூட்ட நெரிசலில் ஒரு கருப்பு உருவம் ஒன்று சிஎம் அருகே சென்றது. அந்த கருப்பு உருவம் ஒரு கூர்மையான கத்தியை சிஎம் வயிற்றில் இறக்கியது. அவருக்கு மட்டும் கேட்கும்படி, உன்னையும் இதே மாதிரி கொடூரமா கொள்ளுவேன். அது வரைக்கும் நீ எப்போ எப்படி சாக போறோம்னு நினைச்சி ஒவ்வொரு நாளும் அணுவணுவா சாகணும். எப்படா நமக்கு சாவு வரும்னு நீயே நினைக்கும் போது அந்த சாவு உன்னை தேடி வரும். அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில. அடுத்து நீதான் என அந்த கருப்பு உருவம் சிஎம்ஐ மிரட்டிவிட்டு சென்றது. கஷ்டப்பட்டு மித்து சிஎம் அருகில் செல்லும் போது சிஎம் ஒரு சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தார். அவர் வயிற்றில் இருந்து ரத்தம் வெளியே சென்று கொண்டிருந்தது. மித்து பதறியபடி வேகமாக சிஎம்ஐ வண்டி அருகே கூட்டிச் சென்றான். தீரனும் வண்டி அருகே வந்துவிட்டான். இருவரும் சிஎம்ஐ பத்திரமாக அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்றனர். சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த கட்சி ஆபீஸ் மயான அமைதியாக இருந்தது. தொண்டர்கள் அனைவரும் தலையில் கை வைத்து ஓரமாக அமர்ந்து இருந்தார்கள். அமைச்சர்களும் அதே நிலையில் வேறு ஒரு பக்கம் அமர்ந்திருந்தார்கள். சிஎம் சோஃபாவில் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தார். அவர் இடுப்பில் கட்டு ஒன்று போடப்பட்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்புதான் அவரை ஹாஸ்பிட்டலில் இருந்து அழைத்து வந்திருந்தார்கள். அவர் முன்னே உச்சக்கட்ட கோபத்தில் அமர்ந்து இருந்தான் தீரன். அவன் இருக்கும் கோபத்திற்கு விட்டால்
அனைவரையும் கொன்று போட்டுவிட்டு சென்று விடுவான் போல அவ்வளவு கோபம் அவன் முகத்தில் இருந்தது. நேற்று அவனை பார்த்து சிரித்த அனைவரும் இன்று பயந்து போய் அமர்ந்து இருந்தார்கள். ஏயா இன்ஸ்பெக்டர், என்ன மன்னிச்சிரியா. நேத்து நீ அவ்வளவு சொல்லியும் நாங்க யாரும் கேட்கல. ஆனா நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. இன்னும் என்னால அந்த சம்பவத்தை மறக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலைய இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையா. அவ்வளவு மோசமான கொலை. அவன் உடம்புல அம்பு இறங்காத இடமே இல்ல. அவனோட தலையில குத்துன அம்பு வழியா அவனோட மூளை கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு மோசமான கொலை என உச்சகட்ட பயத்தில் சிஎம் பேசிக்கொண்டிருந்தார். தீரன் எதுவும் பேசவில்லை. அவன் பயங்கர அமைதியாக அமர்ந்திருந்தான். நான் இந்த கேஸ்ல இருந்து விலகுறேன் என பட்டென்று சொன்னான் தீரன். ஐயையோ, என்னையா சொல்ற? சிஎம் பதறி போய்விட்டார். ஆமா, நான் இதுவரைக்கும் எடுத்த எந்த கேஸ்லயும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. ஆனா இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு சொன்னேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம நீங்க எல்லாரும் செயல்பட்டதால இன்னைக்கு என்னோட கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போயிருச்சு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மீட்டிங் தள்ளி போட்டிருந்தா கண்டிப்பா அவரை காப்பாத்திருக்கலாம். இதுக்கு மேல என்னால இந்த கேஸ பார்க்க முடியாதுன்னு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு நல்ல போலீஸா வச்சு இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கேஸ சிபிஐக்கு மாத்தி விடுங்க. எனக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. நான் இந்த கேஸ்ல இனிமே இருக்க மாட்டேன் என எழுந்து நின்றான் தீரன். எந்த நியூஸ் எடுத்தாலும் அந்த கொலையை பற்றிய செய்தி மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஆளும் கட்சியை சேர்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். கொடூரமாய் நடந்து வரும் இந்த அரசியல் கொலைகளை யார் செய்வது என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. போலீசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தண்ணி காட்டும் கொலைகாரன் யார் அவன் என அந்த கொலைகாரனை ஏதோ பெரிய ஹீரோ அளவுக்கு எடுத்து பேசி மீடியாக்கள் பாராட்டி கொண்டிருந்தனர். நான் இந்த கேஸ்ல இருந்து விலகுறேன் சார் என எழுந்து நின்றான் தீரன். ஐயோ போலீஸு, நாங்க பண்ணது தப்புதான். 4 அறை கூட எங்களை அரைஞ்சுக்கோ. ஆனா தயவு செஞ்சு இந்த கேஸ்ல இருந்து மட்டும் விலகிக்கிறேன்னு சொல்லாத. நீ இல்லைன்னா கண்டிப்பா எங்களை கொன்னு போட்டுருவான் அந்த கொலைகாரன். என்னையவே மிரட்டிட்டு போயிருக்கான். நிச்சயமா அடுத்து என்னையத்தான் கொல்ல வருவான் என பயத்தில் பேசிக்கொண்டிருந்தார் சிஎம். யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் காதில் வாங்காமல் நான் இந்த கேஸ்ல இனிமே இருக்கவே மாட்டேன் என உறுதியாக கூறிவிட்டு அங்கிருந்து விலகி நடந்தான் தீரன். அவன் பின்னே மித்து மற்றும் ஏட்டு இருவரும் ஓடினார்கள். என்ன சார், இப்படி திடுதுப்புன்னு கேஸ்ல இருந்து விலகி வந்துட்டீங்க என நடந்து கொண்டே கேட்டான் மித்து. இப்போ நம்ம எதையும் பேச வேண்டாம், வா என சைகை காட்டிவிட்டு முன்னே நடந்தான் தீரன். அத்தியாயம் 37. தீரன் வீட்டின் உள்ளே அமர்ந்து தீரன், மித்து மற்றும் ஏட்டு மூவரும் எதையோ பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது தீரன் வீட்டு கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நான் போய் பார்க்கிறேன் சார் என மித்து எழுந்து சென்றான். வெளியே பட்டு சேலை அணிந்து கழுத்து மற்றும் கைகளில் என தங்க அணிகலன்கள் பூட்டி தலை நிறைய பூச்சூடி கல்யாண கோலத்தில் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி நின்றாள் துளசி. துளசியை இந்த கோலத்தில் கண்டதும் மித்து அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. யாரு மித்து என தீரன் உள்ளே இருந்து சத்தம் போட்டான். அது சார் என திணறிக் கொண்டிருந்தான் மித்து. உள்ள வரலாமா இல்லையா என கோபமாக கேட்டு வைத்தாள் துளசி. அச்சோ, வரலாம் மேம், உங்களுக்கு இல்லாத உரிமையா என விலகி நின்றான் மித்து. காலில் சலங்கை ஒளி சத்தம் எழுப்ப வேக எட்டுக்களுடன் கோபமாக உள்ளே சென்றாள் துளசி. கல்யாண கோலம் போல் பட்டு சேலை அணிந்து வந்து நின்றவளை தலை நிமிர்ந்து பார்த்த தீரன் பட்டென்று எழுந்து நின்றான். ஹலோ மீடியா மேடம், இங்க என்ன பண்றீங்க, அதுவும் இந்த கோலத்துல என சிறு கேலி புன்னகையுடன் கேட்டு வைத்தான் தீரன். ஹா, நொன்னாச்சி. யோ காக்கி, உனக்கு எத்தனை தடவை போன் பண்ண? ஒரு எமர்ஜென்சின்னு யாராவது போன் பண்ணா அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் போனை எடுப்பியா என வந்ததுமே எரிமலையாக பொங்கினாள். மித்து மற்றும் ஏட்டு இருவரும் டீசென்டாக வெளியே கிளம்பி சென்று விட்டார்கள். அப்படியா,
பார்க்கவே இல்லையே. கொஞ்சம் முக்கியமான வேலையில இருந்த மீடியா மேடம். அதனால போன் வந்தத கவனிக்கல. என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? துளசி அவனை முறைத்து பார்த்தாள். ஆமா, இதென்ன கோலம்? ஏதாவது போட்டோ ஷூட் போறீங்களா? எதுக்கு இப்படி பட்டு சேலை நகைன்னு அள்ளி போட்டுட்டு வந்திருக்கீங்க என சிரித்துக்கொண்டே கேட்டு வைத்தான். எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் என கண்களில் கோபம் கொப்பளிக்க சொன்னாள். வாவ், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் மேடம். பையன் யாரு என துளசி கையை பிடித்து உலுக்கினான். வந்ததே அவளுக்கு கோபம். பட்டென்று அவன் கையை உதறி தள்ளினாள். என்ன மேடம், ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? உங்களுக்கும் கல்யாண மாப்பிள்ளைக்கும் எதுவும் பிரச்சனையா? நான் அதை சரி பண்ணி வைக்கணுமா? எதுனாலும் சொல்லுங்க, சரி பண்ணலாம் என கேலியாக சொன்னவன் தண்ணீர் எடுத்து அருந்தினான். எரிகிற நெருப்புல எண்ணெய ஊத்தாதீங்க இன்ஸ்பெக்டர் சார். நான் ஏற்கனவே பயங்கர கோபத்துல இருக்கேன். ரொம்ப கோவப்படாதீங்க மேடம். அதுக்கப்புறம் பிபி ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வரும். ஏன்னா இப்ப எல்லாம் சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருதான் என கேலியாக சொல்லிக் கொண்டவன் இன்னும் அவளை வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தான். இருக்கும் கோபத்திற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை துளசிக்கு. ஆனால் இவன் பேசும் பேச்சுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று பக்கத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று தேடினாள். பக்கத்தில் தண்ணீர் ஜக்கு மட்டும் இருந்தது. வந்த கோபத்திற்கு அந்த தண்ணீர் ஜக்கை எடுத்து அப்படியே அவன் மீது ஊற்றிவிட்டாள். ஐயோ மேடம், என்ன பண்றீங்க என்றவனுக்கு அப்பொழுது கூட அவள் மீது கோபம் வரவில்லை, சிரிப்புதான் வந்தது. சிரிப்புடன் தலையை அழகாக கோதிக்கொண்டபடி எழுந்து நின்றான். யோ காக்கி, இப்ப நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது, அப்படித்தானே என கோபமாக கேட்டு வைத்தாள். தெரியாது என்று சிரித்துக்கொண்டே தலையாட்டி வைத்தான் தீரன். அவனுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? துளசிக்கும் ஜெகனுக்கும் நிச்சய ஏற்பாடு செய்த அடுத்த நாளே ஜெகன் அவனிடம் வந்து இந்த விஷயத்தை கூறிவிட்டான். அதுவும் நக்கல் தோணியில். எனக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆக போகுது. இன்னும் ஒரு வாரத்துல நிச்சயம் என தீரனை வெறுப்பேற்றும் எண்ணத்தில் சொன்னான் ஜெகன். ஆனால் அதற்கு தீரன் எந்த ஒரு ரியாக்ஷனும் முகத்தில் காட்டவில்லை. அமைதியாக அமர்ந்திருந்தான். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஜெகன். கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வருவேன் என கைக்குலுக்கி வேறு அனுப்பி வைத்தான். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல காக்கி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ எப்படின்னு தெரியல. ஆனா என்னையவே அறியாம உங்க மேல எனக்கு காதல் வந்துருச்சு. உங்களுக்கும் என் மேல அது இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்றால் படபடவென்று. தீரன் ஏதோ இடைமறித்து பேச வந்தான். ஆனால் அவனை பேசாதே என்பது போல் கை நீட்டி தடுத்தவள், எனக்கு தெரியும் நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு. எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு சொல்ல வர்றீங்க. ஆனா அது உண்மை இல்ல, பொய். நான் உங்க கண்ணுல பாத்திருக்கேன் என் மேல உங்களுக்கு என்ன இருக்குன்னு. அந்த ஜெகன் எருமை கூட நிச்சயம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். எனக்கே தெரியாம நிச்சயம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தெரிஞ்சதுமே நான் இங்க ஓடி வந்துட்டேன். எனக்கு அந்த ஜெகன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எனக்கு ஒருத்தரை மட்டும்தான் பிடிக்கும். அதுவும் என் முன்னாடி நிக்கிறவரை தான் பிடிக்கும். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை தவிர நான் யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட மட்டும்தான். நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம கூட சந்நியாசம் போக தயார். ஆனா அதுக்காக நிச்சயம் கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இந்த நிச்சயம் எனக்கு பிடிக்கல, நிறுத்துங்கன்னு. ஆனா எங்க வீட்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ அந்த ஜெகனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. கல்யாணம் அது போக்குல நடக்கட்டும். கடைசி வரைக்கும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். அந்த ஜெகன் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அங்க வரணும். நல்லா யோசிச்சுக்கோங்க. என் கழுத்துல ஏறுற தாலின்னா அது உங்க கையால மட்டும்தான் இருக்கணும். வேற ஒருத்தர் கையால என் கழுத்துல தாலி ஏறுனா அது எனக்கு தூக்கு கயிறா மட்டும்தான் இருக்கும். நான் உங்களுக்காக கடைசி நிமிஷம் வர காத்திருப்பேன். சொல்லிட்டேன். இதுதான் சொல்ல வந்தேன். சொல்லிட்டேன் என வந்த வேகத்தில் சொல்லி முடித்துவிட்டு மூச்சு வாங்கியவள் பக்கத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென அருந்தினாள். சிரித்து கொண்டான் தீரன். என்ன மீடியா மேடம்,
எப்பவுமே நீங்க மட்டும்தான் பேசுவீங்களா? முன்னாடி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கவே மாட்டீங்களா? என ஒற்றை புருவம் உயர்த்தினான். முடியாது என தலையை சிலுப்பிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பியவள் 2 நிமிடத்தில் மீண்டும் படபடவென திரும்பி அவன் அருகே வந்தாள். தீரன் என்னவென்பது போல் பார்த்தான். துளசி எதுவும் பேசவில்லை. வேகமாக தீரன் முன்னே வந்து நின்றவள் அவளுடைய முந்தானையை எடுத்து ஈரம் படிந்திருந்த அவனின் தலையை நன்கு அழுத்தி துடைத்து விட்டாள். மழைக்காலம், சளி பிடிச்சிடும் என அதே கோவத்துடன் அவன் தலையை துவட்டி விட்டாள். இப்போ நான் கிளம்புறேன் என மீண்டும் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள். கோபமாக சென்று துளசியை பார்த்து கொண்டே உள்ளே வந்தான் மித்து. என்ன சார், மேடம் உங்களை அடிச்சிட்டாங்களா என்ன? சிவகாசி பட்டாசு மாதிரி வந்தாங்க, வெடிச்சாங்க, மறுபடியும் கிளம்பி போயிட்டாங்க என சிரித்து கொண்டான் மித்து. தீரன் மௌனமாக அவன் மனம் கவர்ந்த மாயக்கண்ணி சென்ற திசையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இதழில் தவழ்ந்த புன்னகையுடன். அத்தியாயம் 38. சொன்னது போலவே சில நாட்களில் கல்யாண நாளும் வந்தது. கல்யாண மண்டபத்தில் அனைவரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒருத்தியை தவிர அனைவரின் முகத்திலும் சந்தோஷம் குடிக்கொண்டிருந்தது. துளசி மட்டுமே கடுப்பில் அமர்ந்திருந்தாள். இங்க பாரு துளசி, நாங்க உன்னை வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வச்சிருக்கோம்னு நினைக்காத. அம்மா அப்பா எப்பவுமே உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வோம். ஜெகன் ரொம்ப நல்ல பையன், அது மட்டும் இல்லாம ரொம்ப வசதியான பையன். உனக்கு அங்க எந்த கஷ்டமும் இருக்காது. அவன் உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பான் என எக்கச்சக்க அறிவுரைகளை அள்ளி வழங்கினார் துளசியின் அம்மா. துளசி காது கேட்டும் செவிடி போல் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு ஒப்பனைகள் நடந்து கொண்டிருந்தது. இன்னும் சில மணி நேரங்களில் அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு ஏறிவிடும். அடிய துளசி, ஏதாவது பேசுடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். சில நாளா யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிற, இப்படி அமுக்குனி மாதிரியே இருக்க. உன் மனசுல என்னதான் இருக்கு? வாயை திறந்து சொல்லுடி என துளசியின் அம்மா அவளை ஒழுக்கினார். என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு நிச்சயம் அன்னைக்கே நான் பல முறை சொல்லிட்டேன். ஆனா எதையும் கேட்காம, என்னோட மனச புரிஞ்சுக்காம எல்லாரும் சேர்ந்து தானே இந்த கல்யாண ஏற்பாட்டை பண்ணிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இப்ப வந்து என் மனசுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? தயவு செஞ்சு வெளிய போயிருங்க. நான் பயங்கர கோபத்துல இருக்கேன். ஏதாவது பேசிட போறேன் என கோபம் இல்லாமல் பொறுமையாகவே, அதுவும் அமைதியாகவே சொல்லி வைத்தாள். அவள் கோபத்தில் கத்திவிட்டால் கூட அவள் அம்மாவுக்கு அவ்வளவு பயம் இருந்திருக்காது. ஆனால் அவளின் அமைதிதான் அவருக்கு பயமாக இருந்தது. துளசி எப்பொழுதும் அமைதியாக இருந்தாள். அதற்கு பின் அவள் ஏதோ பெரிய வேலை பார்க்கிறாள் என்று அவளின் அம்மாவிற்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவருக்கு பயமாக இருந்தது. இவ்வளவு பெரிய மண்டபத்தில் இத்தனை பேரை கூட்டி கல்யாண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது மகள் ஏதாவது பெரிய வேலை பார்த்துவிட்டால் மானம் மரியாதை போய்விடும் என்று பயந்து கொண்டிருந்தார் துளசி அம்மா. அவருக்கு என்னவோ தவறாக பட உடனே ஜெகனை தேடி சென்றார். ஜெகனோ, என்ன அத்த என பாசமாக அழைத்தான். தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தோணுது. அன்னைக்கே அவ என்கிட்ட இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா. ஆனா அத நான் உங்ககிட்ட சொல்லும் போது நீங்க தான் இல்ல, அவளுக்கும் எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா லவ் பண்றோம்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அவ உங்ககிட்ட சும்மா பிராங்க் பண்ணி விளையாடுறான்னு சொன்னதுனாலதான் நான் இவ்வளவு தூரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கும் அவ அதேதான் சொல்றா. எனக்கு என்னமோ என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தோணுது தம்பி. என் பொண்ணுகிட்ட இன்னொரு முறை விசாரிச்சு பாப்போம் தம்பி. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் என அவர் பொறுமையாக எடுத்து சொன்னார். இதை கேட்டு இவ்வளவு நேரம் புன்னகையாய் இருந்த ஜெகனின் முகம் அப்படியே மாறியது. முகத்தை டெரராக மாற்றினான். அத்த, இந்த ஜெகன் பத்தி இன்னுமே புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. நான் நல்லவங்களுக்கே கெட்டவன் தான் அத்த. இங்க பாருங்க, துளசி என்னோட பொருள். அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, சின்ன வயசுல இருந்து அவ மேல நான் உயிராவும் வெறியாவும் இருக்கேன். அவ எனக்கு கிடைக்கணும்.
அவ மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். துளசி அம்மா பயந்தார். உண்மைதான். நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னது பொய் தான். துளசிக்கு என் மேல விருப்பம் இல்லதான். அவளுக்கு அந்த போலீஸ்காரன் தீரன் மேலதான் விருப்பம். ஆனா அதுக்காக அப்படியே அவளை விட்டு கொடுத்துட்டு வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுன்னு வாழ்த்த சொல்றீங்களா? அவ்வளவு நல்லவ இல்ல அத்தனா. நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன். இன்னும் என்ன பத்தி புரியாம இருந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனவே இப்போ புரிஞ்சுக்கோங்க. அவ எனக்கு மட்டும்தான். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அத தடுக்கணும்னு யாரு நினைச்சாலும் நான் விடவே மாட்டேன் என்றவன் அவனின் அடியாள் ஒருவனிடம் கண்காட்டினான். அத்தைய கொஞ்ச நேரத்துக்கு இல்ல இல்ல, இன்னைக்கு முழுசும் வெளிய விடாம பாத்துக்கோங்க. இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம்தான் அத்தைய வெளிய விடணும் என்றவன் மீண்டும் அவர் பக்கம் திரும்பினான். இப்படி பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு துளசி வேணும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். கல்யாணம் முடிஞ்சதும் நானும் உங்க பொண்ணும் ஒன்னா சேர்ந்து வந்து உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம். அது வரைக்கும் நீங்க அந்த ரூம்ல தனியாவே இருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது என அவரை ஒரு தனி அறையில் போட்டு அடைத்து விட்டான் ஜெகன். சிஎம் மச்சான் கல்யாணம் என்பதால் மண்டபமே பரபரப்பாக இருந்தது. கல்யாண மேடைகள் முகத்தில் சந்தோஷத்துடன் அமர்ந்திருந்தான் ஜெகன். அவனின் அடியாட்கள் அனைவரிடமும் தீரனை மட்டும் உள்ளே வரவிடக்கூடாது என உறுதியாக சொல்லிவிட்டான். அவன் அடியாட்கள் அனைவரும் கழுகு போல அங்குமிங்கும் சுற்றி கொண்டிருந்தார்கள். பொண்ண அழைச்சிட்டு வாங்கோ என ஐயர் சொல்லவும் கல்யாண கோலத்தில் அழைத்து வரப்பட்டாள் துளசி. முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க ஜெகன் அருகே வந்து அமர்ந்தாள். அவளின் கண்களோ தீரன் வருகிறானா, அவன் எங்காவது இருக்கிறானா என்று தேடிக்கொண்டிருந்தது. ஜெகன் மெல்ல துளசிக்கு மட்டும் கேட்கும்படி பேசினான். துளசி, ரொம்ப அழகா இருக்க இந்த பட்டு சேலையில என அவளை வெட்கம் கொள்ள வைக்க முயற்சி செய்தான். ஆனால் அவள் அவனை திரும்பி முறைத்துவிட்டு மீண்டும் அந்த பக்கம் திரும்பிக் கொண்டாள். கல்யாணம் ஆனதும் சரி செய்து கொள்வோம் என எண்ணி அமைதியாகிவிட்டான் ஜெகன். சரியாக தாலி கட்ட போன நேரத்தில் அந்த மண்டபம் எங்கும் புகைமூட்டமானது. பக்கத்தில் இருப்பவரின் முகம் கூட தெரியாத அளவுக்கு புகைமூட்டமாக இருந்தது. அனைவரும் என்னவென்று பதறி போனார்கள். இது தீரனின் சதிதான் என்று புரிந்து கொண்ட ஜெகன் வேகமாக அருகில் இருந்த துளசி கையை பிடிக்க முயற்சி செய்தான். ஆனால் தாமதமாகிவிட்டது. பக்கத்தில் பெண்ணவள் இல்லை, ஐயர் மட்டுமே அமர்ந்திருந்தார். டேய், அவளை காணோண்டா என்று அவன் அடியாட்கள் அனைவருக்கும் சத்தம் போட்டான் ஜெகன். ஆனால் பக்கத்தில் இருப்பவரின் முகம் கூட தெரியாத பொழுது அவனின் அடியாட்கள் மட்டும் என்ன செய்ய முடியும்? அந்த புகையெல்லாம் சரியாவதற்கு சற்று நேரம் பிடித்தது. அந்த சற்று நேரத்திற்குள் அங்கிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி சென்று விட்டார்கள் துளசி மற்றும் அவளை அழைத்து வந்த தீரனும். ஐயோ, மாஸ் பண்ணிட்டீங்க காக்கி. நான் கூட எங்க கடைசி நேரத்துல வராம போயிடுவீங்களோ, நானாதான் எஸ்கேப் ஆகணும்னு கொஞ்சம் பயந்து போயிட்டேன். ஆனா கடைசி நேரத்துல மாஸ் பண்ணிட்டீங்க என அவனின் கன்னத்தை கிள்ளிக் கொண்டாள் குசிகள். வழக்கம் போல் மெல்லிய புன்னகையை மட்டும் சிந்தினான் தீரன். யதார்த்தமாக பின்னால் திரும்பிய துளசி வண்டியின் பின் சீட்டில் அமர்ந்து இருந்தவர்களை கண்டு அதிர்ச்சியில் கண்களை விரித்தாள்.